அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜனுடைய படைப்புகளின் முழு தொகுப்பு 3வது பகுதியிலிருந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். இந்த பகுதியானது லாலாஜி மகராஜ் அவருடைய சீடர்களுக்கு எழுதிய கடிதங்களுடைய ஒரு தொகுப்பாக இருக்குது. இந்த புத்தகம் HFN ஸ்டோர்ல ஆன்லைன்ல கிடைக்குது. கண்கால போனா புக் ஸ்டோர்லையும் வாங்கிக்கலாம். இதனுடைய விலை 300 ரூபாய். இது 1924 இருந்து 1931 இந்த 7 வருடங்களுக்குள்ளார லாலாஜி மகராஜ் எழுதிய கடிதங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கடிதங்களுடைய தொகுப்பாக இருக்கு. இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கடிதமானது, நேத்திலிருந்து இந்த கடிதம் தான் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். 1924ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் லாலாஜி மகராஜால எழுதப்பட்ட கடிதம். இந்த கடிதத்துல ஒரு சீடர் அவருடைய அலுவலகத்துல அவருக்கு ஏற்படுற பிரச்சனைகளை பற்றி லாலாஜி மகராஜுக்கு விளக்கமாக சொல்லி அதை பற்றி கேட்டிருக்காரு. அதுக்கு லாலாஜி மகராஜ் சொன்ன பதில்களை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அதுல கடைசியாக அவர் அந்த சீடருக்கு சொன்ன ஒரு அறிவுரை என்ன, நேற்று படிச்சப்ப கடைசியா படிச்சது, அருமை சகோதரரே, பிடிவாதமாக இருப்பதால் எந்த பயனும் இல்லை. பெரும்பாலானவர்கள் சேர்ந்து ஒன்றை பூனை என்று அறிவித்தால் அது பூனையாகத்தான் இருக்க வேண்டும். நாம் சமுதாயத்தில் ஒரு பகுதியாக இருக்கும்போது பிடிவாத குணம் நமக்கு பலன் அளிக்காது. அடுத்தவர்களின் சிந்தனையை உண்மையில் உங்களுடைய சிந்தனையுடன் ஒத்து வரவில்லை எனில் பொறுமையுடன் இருந்து உங்கள் மனதை ஒழுங்குபடுத்தி மௌனமாக இருங்கள். தவறு உங்களுடையது என்று கருதுங்கள். உங்களை முக்கியமற்றவர் என்று கருதுங்கள். 2-3 முக்கியமான விஷயங்கள் சொல்றாரு. இதுதான் நம்ம கடைசியா நேத்திக்கு படிச்சிருந்தோம். பொறுமையோட இருங்க, உங்க மனசை ஒழுங்குபடுத்திக்குங்க, அதிகம் பேசாமல் மௌனமாக இருங்கள், உங்களை எந்த விதமான முக்கியத்துவமும் அற்றவராக அந்த அந்த சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்குள்ளார நீங்கள் ஏதும் முக்கியமற்றவர் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அங்கு ஏதாவது ஒரு நிகழ்வு சரியாக நடக்கலன்னா அதற்கான தவறு உங்களுடையது என்று கருதுங்கள். என்னாலதான், நான் சரியாக இருந்தால் இங்க எல்லாமே சரியாக இருந்திருக்கும். இந்த கருத்து மட்டும் ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னு கேளுங்களேன், முக்கியமற்றவர்னு கருதுவது ஒரு பக்கத்துல நாம அகங்காரம் அற்றவராக மாறுவதற்கு உதவுதுங்கிற அதே நேரத்துல யாரோ செய்த தவறுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்ப தவறு உங்களுடையதுதான் என்று கருதுவது எந்த விதத்துல சரி? இது மறைமுகமாக ஒட்டுமொத்த அந்த குழு அல்லது அந்த அமைப்பினுடைய பொறுப்பும் உங்களுடையது அப்படிங்கிற உணர்வை உங்களுக்குள்ளார உருவாக்குறதுக்கான ஒரு விளைவு. நீங்க யாரு அது மாதிரி கருதுவா? ஒரு படையில ஒரு படைப்பிரிவுல இருக்கிற படை வீரர்கள் யாராவது தவறு செய்தால் அதுக்கு யாரு பொறுப்பேற்பாங்க? தவறு யாருடையதுன்னு சொல்லுவாங்க? அந்த படைத்தலைவனோடது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ரயில் விபத்து நடக்குது, பெரும்பாலான மக்கள் இறந்து போறாங்க அப்படின்னா முதலில் அந்த தவறுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது யாராக இருப்பாங்கன்னா ரயில்வே மினிஸ்டரா இருப்பார். ஏன்னா அவரா போய் கேட்டை திறந்து விட்டாரு, இல்ல அவரு சிக்னல் போட்டாரா? அவர் ஏன் அந்த தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டும்னா, ஒட்டு மொத்தமாக எனக்கு கீழே பணியாற்றுகின்ற யாராலாவது எந்த தவறாவது நிகழ்ந்தாலும் அந்த தவறுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய கவனக்குறைவுதான் காரணம், அவர் அல்ல அப்படின்னு நினைக்கிறது அந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கும் பொறுப்பேற்கின்ற ஒருவருடைய மனோபாவம். அப்ப ஒரு அலுவலகத்துல இருக்கிறோம், நாம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், நம்மளுடைய உயர் அதிகாரி நம்மளை மதிக்கவில்லை, நமக்கு கீழ் உள்ளவர்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில நாம் சொல்வது எந்த இதுவும் எடுபடாம இருக்கிறப்ப அங்க ஒரு தவறு நடக்குது அப்படிங்கும் பொழுது, நான் அப்பயே சொன்னேன் இதுக்கெல்லாம் அவர்தான் காரணம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் அந்த ஒட்டுமொத்த அமைப்பினுடைய பொறுப்பாளனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை தெரிந்து போயிடுது. ஆனால் இந்த தவறுக்கு நான் தான் காரணம்,
நான் வந்து சரியாக என்னுடைய மனதை ஒழுங்குபடுத்தி என்னுடைய மாஸ்டருடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல கொண்டு வந்திருந்தால் இந்த தவறை ஏதோ ஒரு விதத்துல மாற்றி அமைத்திருக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்துல தவறு என்னுடையதுதான். 2 பேர் பேசிக்கிறோம். அதுல வந்து அவரு தான் எல்லாமே என்ன திட்டுறாரு. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன். தப்பு என்னோடதுதான். அப்படின்னு கருத முயற்சி செய்தால் அந்த சூழ்நிலையுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் நம்மகிட்ட வரும். இது கொஞ்சம் ஒரு சிக்கலான, புரிந்து கொள்வதற்கு வித்தியாசமான ஒரு விஷயம். ஆனா செய்து பார்க்கும் பொழுது புரிய ஆரம்பிக்கும். அதனால லாலாஜி மகராஜ் சொல்ற ஒவ்வொரு கருத்தும் மிக யதார்த்தமான நடைமுறைக்கு உகந்த கருத்து. ஆனா பார்க்கும் பொழுது ஒரு சம்பந்தம் இல்லாம ட்ரையா தெரியும். அது எப்படிங்க 2 பேர் போறப்ப ஒருத்தர் செய்யற தப்புக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். பட் இதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம நேத்திக்கு படிச்சோம். இன்னைக்கு தொடர்றோம். இது வரைக்கும் பிலாசபிக்கலா ஒரு ஐடியா கொடுத்தாரு. இப்பதான் வந்து டெக்னிக்க சொல்ல வர்றாரு. இந்த சந்தர்ப்பங்களில் செய்ய வேண்டிய சிறந்த விஷயத்தை எந்த சந்தர்ப்பங்களில் அப்படின்னா, அது என்னுடைய அலுவலகத்திலேயோ அல்லது வீட்டிலேயோ ஆசிரமத்திலேயோ எனக்கு எதிராக எல்லாரும் இருக்கும் பொழுது, அதாவது எனக்கு மேல இருக்கிற ஒருத்தர் என்னுடைய பிரிசெப்டர் இல்ல என்னுடைய சென்டர் இன்சார்ஜ் என்கிட்ட கோபமா இருக்கிறாரு, என்கிட்ட என்ன வந்து ஒதுக்குறாரு, முகத்துக்கு நேராக சிரித்து பேசினாலும் கூட அதுக்கு அந்த பக்கம் போய் நான் பிடிவாதமானவர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது சந்தர்ப்பம். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு அபியாசியாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை எனது குரு மகராஜ் எனக்கு சொல்லி இருக்கிறார். லாலாஜி மகராஜ் அவருடைய குரு அவருக்கு சொன்னதா சொல்றார். எனது குரு மகராஜ் எனக்கு சொல்லியதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதை செய்து நான் பலன் அடைந்திருக்கிறேன். மாஸ்டர் சொல்றாரு, நான் வந்து எந்த விஷயத்தையும் நான் செஞ்சு பார்க்காத எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. இதை பாபுஜிக்கு 1944 விஸ்பர்ஸ்ல அறிவுரையா சொல்லும் பொழுதும் சொல்றார். பல விஷயங்களை சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு குருவானவர் தான் செய்யாத எதையும் தன்னுடைய சீடர்களை செய்யும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த லாலாஜி மகராஜ் சொல்லுவார். இங்கேயும் தன்னுடைய சீடருக்கு எழுதும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன். அதனால் நான் பலனடைந்திருக்கிறேன். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள்னு பவ்யமாக சொல்லி இந்த டெக்னிக்கை சொல்றாரு. ஒரு குரு இப்படி எல்லாம் ஒரு மரியாதையோட இவ்வளவு பணிவோட எல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்பா உட்காந்து லெட்டர் தானே, நான் உனக்கு ஒரு டெக்னிக் சொல்றேன், இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணு, எல்லாம் சரியா போகும். இப்படிதான் வந்து நாம சொல்லுவோம். இப்ப நான் ஒரு ப்ரிசெப்டர், எனக்கு 4-5 டெக்னிக் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு அபியாசி வராரு, எனக்கு இந்த ப்ராப்ளம்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை பிரதர். மாஸ்டர் இதுக்கான டெக்னிக் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு சீக்கிரம் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க இதை மட்டும் செய்யுங்க, அப்புறம் பாருங்க. இதுதான் நம்மளுடைய பெரும்பாலானவர்களுடைய அணுகுமுறை. இதுலயும் சிறந்த பக்குவப்பட்ட ப்ரிசெப்டர்கள் இருக்கிறாங்க, பக்குவப்பட்ட மூத்த அபியாசிகள் இருக்கிறாங்க. ஆனால் பக்குவமடைந்த ஒரு ஆன்மா, ஒரு குருநாதர் எப்படி பேசுறாரு, இதுதான் இந்த கடிதங்கள்ல மீண்டும் மீண்டும் மனதை நெகிழ வைக்கின்ற விஷயம். லாலாஜி ஒரு விஷயத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லும் பொழுது அதுல கசீர அந்த பணிவின் தன்மை அது ரொம்பவும் மனதை உருக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ ஒரு டெக்னிக்கை சொல்ல போறாரு. இது நம்ம ஏற்கனவே படித்த டெக்னிக் தான். ஆனா இங்க வந்து அது வேற விதமான ஒரு உணர்வை நமக்குள்ளார கொடுக்கலாம். இந்த செயல்முறையை விளக்குறார். நீங்கள் பயப்படுகின்ற அல்லது அசௌகரியமாக உணர்கின்ற அந்த மனிதரை உங்களது நண்பராகவும் உங்களது நலத்தை நாடுபவராகவும் எண்ணுங்கள். இந்த பயிற்சியை தீவிரமாக முயற்சி செய்து பாருங்கள். தனியாக அமர்ந்து கொண்டு இந்த மனிதர் எனது நண்பர் மற்றும் எனது நலத்தை விரும்புபவர் என்ற எண்ணத்துடன் தியானம் செய்யுங்கள். இதை தவறாமல் செய்ய வேண்டும். அவருடைய உருவத்தை உங்கள் முன் கற்பனை செய்து கொண்டு உங்களை பற்றிய தீமையான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் அவரிடமிருந்து வெளியேறிவிட்டது என்றும் உங்கள் நலம் பற்றிய எண்ணங்கள் அவருக்குள் இடம்பெற்று விட்டது என்றும் எண்ணுங்கள். செயல்முறைக்கு லாலாஜி மகராஜ் வந்துட்டார்.
அதுக்கு முன்னாடியும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கத்திய கையில கொடுத்தா எதை வெட்டணும்னு நமக்கு தெரியும். அது மாதிரி இந்த செயல்முறை நமக்கு தெரிஞ்ச உடனே போயிட்டு நான் வந்து உலகத்துல இருக்கிற எல்லாரும் அபியாசிகள் எல்லாருக்கும் என்கிட்ட இருக்க அப்படித்தான் நம்ம நினைச்சு பார்ப்போம். பட் அப்படிலாம் தேவை கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் நம்ம சமாதானமா போக முடியுமா? எல்லாரும் சொல்றதையும் கேட்டுட்டு போக முடியுமா? பேருந்துல அருகில இருக்கையில ஒருத்தர் அமர்ந்துட்டு வர்றாரு நம்மளோட. அவரு கொஞ்சம் ரஃப்பா பேசிட்டு வர்றாரு, நமக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்னா, உடனே அவரை பத்தி அவர்கிட்ட என்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் உருவாகட்டும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் தேவையா? அது போலத்தான் வாழ்க்கையிலையும் நம்ம நூற்றுக்கணக்கான மனிதர்களோட பழகுறோம். டெம்பரவரியா சில பேரோட சில கோபங்கள், சில வருத்தங்கள் ஏற்படலாம். சில பேர் வந்து உண்மையிலேயே அந்த மாதிரி குணாதிசயத்தோட இருப்பவர்களாகவே எப்பயும் வந்து ஸ்டிங்கிங், பைட்டிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள்களாவே இருக்கலாம். அந்த மாதிரி கொட்டி பேசுறவங்கள, அந்த மாதிரி வஞ்சனையா பேசுறவங்கள, அந்த மாதிரி வந்து ஒரு நடிக்கிற தன்மை உள்ளவங்கள அவாய்ட் பண்றதுதான் பெட்டர். அந்த சூழ்நிலையையும், அவர்களையும் முடிந்த வரைக்கும் தவிர்த்து விட்டு போயிடுறது ஈஸியான வழி. அப்ப இந்த செயல்முறை எதற்காக? இந்த செயல்முறை சம்ஸ்காரிக் பேட்டர்ன் படி நம்ம கூடவே வாழ்றதற்காக வந்திருக்காங்க இல்லையா? நம்முடைய குடும்பத்துல, அடுத்தது நம்ம வேலை செய்யற அலுவலகத்துல. இப்ப என்னுடைய உயர் அதிகாரி எனக்கு பிடிக்கலன்னா தவிர்த்துட்டு போக முடியாது. நல்லா பார்த்து. அப்ப யாரெல்லாம் தவிர்க்க முடியாதவர்களாக நம்ம வாழ்க்கையில இப்ப என் மனைவியினுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கல, நான் தவிர்த்து அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. என்னுடைய பையனுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கல, அவரை தவிர்த்துட்டு என்னால போக முடியாது. என்னுடைய கணவர் செய்யறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அவரை தவிர்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா இயற்கை இவர்களோட எல்லாம் என்னை கட்டி போட்டு இந்த மாதிரி சொந்தங்களோட, இந்த மாதிரி நெருக்கமான உறவுகளோட, நம்மளோட தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அலுவலக நண்பர்களோட, நம்முடைய உயர் அதிகாரியோட நமக்கு உரசல்கள் ஏற்படும் பொழுதுதான் இந்த டெக்னிக்கு சரியான விதத்துல வருது. அப்ப ரொம்ப முக்கியமா எங்க யூஸ் ஆகணும்னா நம்ம பிரிசெப்டரோட, அல்லது நம்மளுடைய அபியாசிகளோட, அல்லது நம்முடைய சென்டர் இன்சார்ஜோட. ஏன்னா இவங்களோட எல்லாம் நம்ம பயணம் பண்ண வேண்டியிருக்கு அந்த சென்டர்ல. இப்பெல்லாம் வந்து தெருவுக்கு தெருவு சென்டர் ஆரம்பிச்சதுனால பிடிக்கலன்னா வேற பிரிசெப்டர்கிட்ட போய்க்கிறோம் அப்படின்னாலும் கூட அது சரி கிடையாது. ஒரு மையம் இருக்கு. அந்த மையத்துல இருக்கக்கூடிய எனக்கு அடுத்த நிலை ஒரு 10 பிரிசெப்டர் இருக்கிறாங்க. நான் 10 பேரோடையும் இந்த மாதிரி அசௌகரியமா உணர்றேன். நான் ஒவ்வொருத்தரையும் நினைச்சு இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறதுலாம் புத்திசாலித்தனம் இல்லை. முடிந்த வரை வந்து அந்த சூழ்நிலைகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது வந்து சரியான விதத்துல செயல்படும். அப்ப யாரோடலாம் நான் இணைந்து பயணிக்க வேண்டியிருக்கு, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து தொடர்ந்து இவரோட தான் நான் பயணம் பண்ணணும்னா, அப்ப அதுல என்னோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் எனக்கும் உரசல் ஏற்படும் பொழுது இந்த செயல்முறையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு வருது. அதனால செயல்முறைக்குள்ளார நம்ம போறதுக்கு முன்னாடி இதுல ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி பாக்குறவங்க மேல எல்லாம் செயல்படுத்தி பாத்தீங்கன்னா இது செயல்படவும் செயல்படாது, நீங்களும் ஃபெட்டீக் ஆயிடும். மிக நெருக்கமான, நம்மளால் தவிர்க்க இயலாமல் நம்மோடு பயணிக்கக்கூடிய நபர்களின் மீது மற்றவர்களை வந்து மென்மையாக நீங்க வந்து கொஞ்சம் அதுக்குன்னு ஒதுக்கிட்டுலாம் அவங்கள பார்த்துட்டு திரும்பிக்கிட்டு அவர் வர்ற இடத்துக்கெல்லாம் போகாம அப்படிதான் போகணும்னு கிடையாது. அவர்களோடு ஆன அந்த ஒரு உரசல் வருது அப்படிங்கும் பொழுது ஏன் அவங்கள்ட்ட போய் தொடர்ந்து பேசுவானே, அவங்கள வந்து ஏன் வந்து நம்ம வற்புறுத்துவானே, இல்ல அவங்கள்ட்ட போய் நம்மள விளக்க சொல்லுவானே. அதனால வந்து இந்த 2 இடத்தையும் கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எங்க இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். இப்ப என்னுடைய அதிகாரிய நான் பாக்குறேன், அவர்கிட்ட எனக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது, அல்லது அவர்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் அவரை பார்த்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி இன்கன்வீனியன்ட்டாக இருக்கிறது, அல்லது எப்பொழுதுமே அவர் வந்து எனக்கு எதிராக இருக்கிறார், என் மேல பொறாமப்படுறார், என்னை பத்தி தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் யார் மேல வருகிறதோ அவரை முதலில் உங்களது நண்பராக நினைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து மைண்ட்ல நம்ம கண்ணை மூடிக்கணும், உட்கார்ந்துக்கணும், அவருடைய உருவத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். இவர் என்னுடைய நண்பர், இவர் எந்த நேரமும் என்னுடைய நலத்தை பற்றியே அவர் மனதுல சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவருடைய உருவத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் நினைச்சு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா மைண்டுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுக்குறீங்க.
உங்களுடைய ஆள் மனசுல நல்லா பதிஞ்சு போச்சு. அவர் உங்களுக்கு வந்து எதிரி, உங்களை பத்தி பொறாமைப்படுறாரு, உங்களை பத்தி தப்பான விஷயங்கள் பேசுறாரு. இது பதிஞ்சு போச்சு. சோ இந்த சம்பந்தமான மனப்போக்கு தான் உங்ககிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்கும், நம்ம கிட்ட இருக்கும். இப்ப இதுக்கு எதிரான ஒரு மனப்போக்கை முதல்ல உருவாக்குறது தான் இந்த செயல்முறையின் முதல் பகுதி. அந்த விஷயத்துல என்ன பண்றோம், அந்த யார் வந்து நமக்கு இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் பண்றோமோ அவங்களுடைய சூட்சும சரீரம் நமக்கு முன்னாடி இருப்பதாக நினைத்துக் கொள்றது. அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு நினைங்க. எப்போதும் அவர் என்னுடைய நன்மைக்காக சில விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காரு, எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து டெக்னிக்கா நம்ம முன்னாடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். அப்புறம் சாதாரணமாவே மற்ற நேரங்கள்ல எல்லாம் அவர் கண் முன்னாடி வரும் பொழுது, அல்லது வந்து அவரை பற்றிய எண்ணம் வரும்போதுதான், இல்ல இல்ல அவர் நல்ல மனுஷன், எனக்கு நல்லது செய்யணும்னு தான் எப்பயும் நினைப்பாரு அப்படின்னு சொல்லிக்கொள்ள, எண்ணிக்கொள்ள ஆரம்பியுங்கள். இந்த பயிற்சியை தீவிரமாக முயற்சி செய்து பாருங்கள். இதுதான் சொன்னாரு. இதை வந்து எப்போதும் செய்யலாம். ஆனா ஆரம்பத்துல தனியாக அமர்ந்து கொண்டு இந்த மனிதர் எனது நண்பர், எனது நலத்தை விரும்புவோர் என்ற எண்ணத்துடன் தியானமும் செய்யுங்கள். இதை தவறாமல் செய்யுங்கள். ஒரு வாரம் செஞ்சு பாருங்களேன். அடுத்தது, அவருடைய உருவத்தை உங்கள் முன் கற்பனை செய்து கொண்டு முன்னாடி நிற்கிறார். அவருடைய சூட்சும சரீரம் எனக்கு முன்னாடி இருக்கு. அவர்கிட்ட உங்களை பற்றி தீமையான எண்ணங்கள், உங்களுக்கு தீயது செய்யணும், இவனை முன்னாடி வர விடக்கூடாது, இந்த சிஸ்டரை, இந்த பிரதர் வந்து இவர் இருக்கக்கூடாது, எல்லாரும் அவரை தான் பாராட்டுறாங்க, எல்லாம் அவங்களதான் வந்து புகழ்றாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி எல்லாம் அவர் மனதிலேயோ அந்த பிரதர் அந்த சிஸ்டர் மனதிலேயோ ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா, அந்த தீய எண்ணங்கள் எல்லாம், அல்லது என்னை பத்தி இவர் வந்து ரொம்ப அடாவடியானவர், நெகட்டிவா பேசுறவரு, இவர் வந்து எப்பயுமே வந்து மற்றவர்களை வந்து பழி வாங்குவாரு, இப்படிலாம் எண்ணங்கள் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள். இப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதானே பிரச்சனை வருது. அப்ப அவங்க கிட்ட என்னென்னலாம் நம்மளை பத்தி என்ன இருக்குன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் போகணும். அதனாலதான் தீமையான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் கிடையாது, என்னை பற்றியது. என்னை பற்றிய தீமையான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் அவரிடமிருந்து வெளியேறிவிட்டது. உங்கள் நலம் பற்றிய எண்ணங்கள் அவருக்குள் இடம்பெற்று விட்டது என்று எண்ணுங்கள். ப்ராசஸ்ல 2 விஷயம்தான். முதல் விஷயம், அந்த நபருடைய சூட்சும சரீரத்தை கண்ணுக்கு முன்னாடி நிறுத்திக்கிங்க, கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் வந்து உங்களுடைய நலத்தை விரும்புபவராக இருக்கிறார், அவர் உங்களுடைய நண்பர் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த எண்ணத்தின் மீது தொடர்ச்சியாக டெய்லி தியானம் பண்ணுங்க. அதன் பிறகு உங்களை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களும், உங்களை பற்றி உங்களுக்கு தீமை செய்யணுன்ற எண்ணம் அவர்கிட்ட இருந்ததுன்னா அதெல்லாம் அவரை விட்டு வெளியேறி போயிடுச்சு. என்னை பத்திய நல்ல எண்ணங்கள்லாம் அவருக்குள்ளார இடம் பெற்றிருக்கு. அடுத்த சஜஷன் கொடுங்க, இது மட்டும் செய்யுங்கிறார். இந்த செயல்முறையை செய்து பாருங்கள். உங்க அலுவலக அதிகாரிகிட்டயோ அல்லது உங்க வீட்டிலேயே இருப்பீங்க, வீட்டுக்குள்ளாரியே வந்து இப்பதான் கூட்டு குடும்பம் கிடையாது, யாரு வந்து சண்டை போட்டாலும் உடனே பிரிஞ்சு போயிடுறது. கட் பண்ணிக்கிறதுங்கிறத நம்ம இந்த காலகட்டத்துல கொண்டு வந்துட்டோம். அதாவது அவாய்ட் பண்றது அப்படின்னா, கொஞ்சம் சத்தம் போட்டா கணவனும் மனைவியுமே ஒருத்தர் அவாய்ட் பண்ணி உடனே விவாகரத்து வாங்கிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம ஒரு குழுவாக இருக்கணும், ஒரு குடும்பமாக இருக்கணும்னா மாமியாரோட, மாமனாரோட, நாத்தனாரோட, முதல்ல கணவன் மனைவியோடையும், மனைவி கணவனோடையும் ஒத்து போகணும்னா பிரச்சனை வந்த உடனே கட் பண்ணிக்கிறது பழக்கம் வேண்டாம். இப்ப லாலாஜி மகராஜ் சொல்ற மாதிரி ஒரு அபியாசியாக நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபேமிலிக்குள்ளார ஒரு ஹார்மனியை கொண்டு வர பார்க்கணும். அவர் வந்து அலுவலக நண்பருக்கு சொன்னதுனால இது அலுவலகத்துக்கு தான் கிடையாது, கணவன் மனைவியும் கூட இந்த இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிரச்சனை வந்து எங்க வருது குடும்பத்துக்குள்ளார அப்படின்னா, மட்டமா நினைக்கும் பொழுது, அல்லது வந்து சரியில்லை, இன்டிசிப்ளின் அப்படின்னு ஃபீல் பண்ணும் பொழுது வருது. அப்ப யாரு நம்ம சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, இப்ப நான் வந்து மனைவியா இருக்கிறேன், என்னுடைய கணவர் சரியில்லை, அவர் வந்து ரொம்பவும் ஹார்டா இருக்கிறாரு, அவர் வந்து எப்பயும் வந்து என்ன வந்து
எனக்கு துன்பம் விளைவிக்கிறார் அப்படிங்களா எனக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல என்னுடைய கணவருடைய உருவத்தை என் முன்னாடி கொண்டு வந்து, அவர் மிகவும் நல்லவர், எப்பயும் என் மேல அன்பு செலுத்திக்கிட்டு இருக்காரு, என்னுடைய நலத்தை பற்றி மட்டுமே அவர் நினைத்து கொண்டிருக்கிறாருங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. என்னை பத்தி அவர்கிட்ட ஏதாவது தவறான கருத்துக்கள் இருந்தா, சில கணவர்கள் சந்தேகப்படுறவங்களா இருப்பாங்க, சில மனைவி சந்தேகப்படுறவங்களா இருப்பாங்க. அப்ப என்னை பற்றி சந்தேகங்கள் அவர்களுக்கு சந்தேகம்லாம் வெளியில போகுது. என்னை பற்றி உயர்வான நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் அவர் மனதுல நிறையுது, அவங்க மனதுல நிறையுது. இப்ப மனைவி சந்தேகப்படுறவங்களா இருந்துட்டா அதை விட கணவனுக்கு பெரிய டார்ச்சர் எதுவும். ஏன் அவர் இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? இப்ப நம்ம குடும்பத்துல அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இந்த டெக்னிக் வந்து நன்றாக செயல்படும். எஸ்பெஷலி வந்து கணவன் மனைவி, அதே மாதிரி குழந்தைங்களும் அப்பாவும், இல்ல குழந்தைங்களும் அம்மாவும், பெண் குழந்தைங்களும் அம்மாவும், ஆண் குழந்தைங்களும் அப்பாவும் வச்சுங்களேன். பெரும்பாலும் இப்படிதான் குடும்பத்துல உரசல் வரும். அப்பாவும் பெண் குழந்தையும் ஒத்து போயிடும், அம்மாவும் ஆண் குழந்தையும் ஒத்து போயிடும். ஆனா பையன் வந்து அப்பாவை வந்து எதிரியா பாக்குறான். ஏன் எதிரியா பாக்குறான்னா, அவன் நினைக்கிற ஹீரோவா அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தாரு, பெரிய வயசுல தெரியல. அவங்க அப்பா சரியில்லை, அவங்க அப்பா வந்து சோம்பேறியா இருக்காரு, சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு பேச தெரியல, அல்லது வந்து அவங்க அப்பா ஓவரா கண்ட்ரோல் பண்றாரு. இது மாதிரி எண்ணங்கள் வந்துடும் பொழுது மகனுக்கும் அப்பாவுக்கும் இடையில கேப் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்ப இதை போய் நீங்க புத்தி சொல்லியோ சரி பண்ணியோ விளக்க முடியாது. ஒரு சட்டை எடுத்து கொடுத்து பையனை கவர் பண்ண முடியாது, சின்ன பிள்ளையில பண்ணிடலாம். அப்ப அந்த மென்டலி வர்ற கேப்பை கட் பண்றதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் ஆகும். இப்ப என்னுடைய மகன் இருக்கான், அவன் என்கிட்ட சரியா பேசுறது இல்லை. என்னுடைய மகள் இருக்காங்க, அவங்க எனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு அவங்களுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு. அப்ப கண்ணை மூடி உட்காருங்க, உங்களுடைய மகள் அல்லது மகனுடைய உருவத்தை முன்னாடி கொண்டு வாங்க. அவங்க வந்து உங்களுடைய நண்பராக, உங்களுடைய நலம் விரும்புபவராக, உங்கள் மீது வந்து தீவிர அன்பு உடையவராக மாறிட்டாரு. இவர் வந்து என்னுடைய நலம் விரும்புகின்ற ஒரு மனிதனா, பையனா மாறிட்டான். அப்பா மேல அன்பு அவனுக்குள்ளார பொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இதை கொஞ்சம் அப்படியே இது பண்ணி நீங்க கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்னுடைய மகன்கிட்ட அவன் முன்னாடி உட்கார்ந்துருக்கானே சூட்சும சரீரமா, என்னை பற்றி இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அவனை விட்டு வெளியில போகுது. என்னை பற்றி ஒரு நல்ல எண்ணங்கள் அவன் மனசுல நிறையுதுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு 10 நாளைக்கு தொடர்ச்சியா இதை செய்த பிறகு அவனுடைய விளைவு வந்து உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். அதனால இந்த செயல்முறை லாலாஜி யாரோ ஒருத்தருக்கு என்னைக்கோ எழுதுனது, ஒரு கடிதத்துல சொல்லியிருக்காருங்க, இதை நம்ம வேற யாருக்காவது சொல்லுவோம்னு படிச்சா இந்த புத்தகத்தினால பிரயோஜனமே கிடையாது. இந்த செயல்முறை எனக்காக, நான் என் குடும்பத்தில் அல்லது நான் என் அலுவலகத்தில் ஒரு அதிகாரியோட உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இதை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களோட உங்களுக்கு பிரச்சனைனா கூட இதை செஞ்சு பாருங்க. ஏன்னா வேலைக்காரங்க கூட இன்னைக்கு வந்து, அதாவது கணவன் மனைவி கூட டைவர்ஸ் வாங்கிக்குவான், வேலைக்காரங்களாம் அனுப்பிட முடியாது. அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அடுத்த வேலைக்காரங்க கிடைக்கின்றாங்க. அப்ப அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கு. அப்படின்னா முதல்ல வேலையாளுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு நல்ல உணர்வு, புரிந்துணர்வு வரணும்னா ஏன் இதை செய்யக்கூடாது? ஏன்னா வேலைக்காரங்களுக்கு போய் இதை செய்யலாமா நினைச்சா அங்கதான் நம்ம அகங்காரம். அதனால இது எல்லாவற்றையும் நம்ம ரியல் லைஃப்ல இன்னைக்கு தியானத்துக்கு அப்பையில இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடுற மாதிரியான ஒரு இந்த டெக்னிக் தான். இதை பல முறை வந்து லாலாஜியினுடைய அந்த கான்வர்சேஷன் அதை பத்தி சொல்லும் பொழுது, உரையாடும் போது இது பண்றதை பத்தி பேசும்பொழுது இந்த டெக்னிக் எல்லாம் வந்திருக்கு. நம்ம அதை பேசிட்டு அந்த டெக்னிக்கோட மறந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது இந்த கடிதம் குருநாதர் லாலாஜி மகராஜ் நமக்கு நேரடியாக எழுதியிருக்கார். இதுல நாம் பயப்படுகின்ற அல்லது அசௌகரியமாக உணர்கின்ற ஒரு மனிதரை நம் கண்முன் உருவமாக நிறுத்தி கொண்டு அவர் நம்முடைய நண்பராக மாறிவிட்டார், நம்முடைய நலத்தை விரும்புகிறார் அப்படின்னு நினைக்க சொல்லியிருக்காரு. அதை நான் செய்யறேன். அவருடைய உருவத்தை கண்முன் கொண்டு வந்து அவர் வந்து என்னுடைய நண்பர், என் நலம் விரும்புபவர்ங்கிற எண்ணத்தை அதுக்குள்ளார செலுத்துறேன். என்னை பற்றிய தீமையான எண்ணங்களும் என்னை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களும் அவரிடமிருந்து வெளியேறி என் நலம் பற்றிய எண்ணங்கள் அவருக்குள் இடம்பெறுகிறது என்கின்ற ஒரு பாசிட்டிவ் சஜஷனை அந்த சூட்சும சரீரத்துக்கு கொடுக்குறேன். இதை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன்.
அடுத்தது, அவர் அருகே செல்ல வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில். இப்ப எனக்கும், நான் ஒரு வாத்தியார்னா எனக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கூட இந்த பிரச்சனை வரலாம் பள்ளிக்கூடத்துல. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் எப்ப பார்த்தாலும் என் மேல குரோதமா இருக்கிறாங்கன்னா நான் செஞ்சு பார்க்கலாம். எனக்கும் ஒரு ஆசிரியருக்கும் திரும்பி தகராறு வருது எப்ப பார்த்தாலும். அவர்கிட்ட நான் ஏன்னா அவரோட தான் நான் அந்த பள்ளிக்கூடத்துல வாழ்ந்தாகும். எப்ப பார்த்தாலும் அவரோட சண்டை போட்டுட்டு அவர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. அப்ப நான் வந்து இப்ப எனக்கும் என்னுடைய, இப்ப நான் ஒரு ஒரு என்னுடைய மகளுக்கும் எனக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்றாங்க அப்படின்னா, எப்போதெல்லாம் அவர்கள் அருகே செல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக என்ன அருகே போறது குடும்பத்துல ஒரு பெரிய விஷயமா? சாப்பாடு போடுறீங்க, டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க சாப்பிடும் பொழுது மேக்சிமம் அவங்கள பார்க்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எப்படி ஒரு செகண்ட் பார்த்தாலும் அவங்க கண்களை எப்போதும் பார்த்து கொண்டே இருங்கள். முதல் விஷயம், ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுல நம்முடைய மனைவி அல்லது கணவர் அல்லது குழந்தைகளோடு நாம ஒரு இணக்கமான உறவு முறை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும், ஒரு நாளைக்கு 10, 15 முறையாவது அவர்கள் கண்களை நேருக்கு நேராக நம்ம சந்திக்கணும். அப்படி திரும்பிக்கிட்டு அங்க நின்றுட்டு சொல்றது, இங்க நின்றுட்டு சொல்றது, இந்த பக்கமா பார்த்துக்கிட்டே அந்த பக்கமா சொல்லிட்டு போறது, இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணி, அவங்க கண்ணுக்கு நேரா நம்ம கண்களை முகத்தில் பதித்தவாறு நம்ம பார்க்க ஆரம்பித்தாலே, இதுதான் வந்து நோக்கு வர்மம் அப்படின்னு ஒரு வர்ம கலையா கொண்டு வந்துடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே நோக்கு வர்மம் தெரியும். ஏன்னா மாஸ்டர் அந்த எனர்ஜி கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம கண்கள்ங்கிற உறுப்பை அதற்காக பயன்படுத்துவதே இல்லை. டைரக்டாக எதிராளியினுடைய கண்களை நம்ம நேரடியாக சந்திக்கிறத பெரும்பாலும் பிடிக்கலன்னா தவிர்த்துறோம். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் பயப்படுகின்ற அல்லது நீங்க யாருகிட்ட வந்து அசௌகரியமாக உணர்கிறீர்களோ அவர் அருகே செல்லுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்திலே உங்கள் கண்களை அவர் முகத்தில் பதித்தவாறு நீங்கள் மூச்சை வெளிவிடும் போது உங்கள் அன்பு மற்றும் நேசத்தின் துகள்கள் அவர் இதயத்தை அடைவதாகவும், மூச்சை உள்ளிழுக்கும் போது அவருடைய இதயத்தில் இருந்து உங்களை பற்றி அவர் கொண்டிருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீங்கள் இழுத்து வெளியே எறிந்து விடுவதாகவும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டது. இந்த நம்முடைய புக் ரீடிங் குரூப் வந்து வயதானவர்களுடைய புக் ரீடிங் குரூப்புங்கிறதுனால இதெல்லாம் சொல்றேன். ஒருவேளை இதுல ஒரு 20 வயது இளைஞர் இருந்தா இன்னொரு விஷயமும் சொல்லுவேன். உங்களுக்கு பிரேக்கப் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துருது. நீங்கள் விரும்பி காதலிக்கின்ற ஒரு பெண் வந்து உங்களை பற்றி தவறான எண்ணத்தினால உங்களோட அந்த உறவு முறையை முறித்து கொள்ள விரும்பினால் கட்டாயமாக இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். என்ன தவறு? நான் சரியாதான் இருக்கேன். நான் யாரை விரும்பி நேசிக்கிறேனோ அவங்களும் நல்லவங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல சூழ்நிலை காரணமாக என்னை பற்றிய தவறான எண்ணம் அவங்கள்ட்ட வந்துருச்சு. ஏன் செய்யக்கூடாது? அதனால இது வந்து வாழ்க்கையினுடைய எல்லா அங்கங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக். கண்ணை பார்க்கணும். அந்த கண்ணு அவங்க முகத்துல அவங்கள பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே என் மூச்சு வழியா அன்பினுடைய துகள்கள், நேசத்தின் துகள்கள் அவங்களுக்கு இதயத்துக்குள்ளார போகுது. அப்ப எப்படி போகும்? கண்ணோடு கண் நோக்கும் பொழுது அது வழியாதான் போயாகும். நேசத்தின் துகள்கள் அவருடைய இதயத்தை அடைவதாகவும், மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உள்ள இழுத்து உங்க பக்கமா வெளில போயிடுது. இப்படி வெளில போயிடுது. திரும்பி நீங்க மூச்சு விடும் பொழுது உங்களுக்குள்ளார இருக்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாமே அவருக்குள்ளார போகுது. இது ஒரு சைக்கிளாக செய்யுங்க அப்படிங்கிறார். மூச்சை உள்ளிழுத்தலும் வெளியேற்றுதலும் அடங்கிய ஒரு சுழற்சி ஏற்படும் வகையில் இந்த பயிற்சியை செய்தால் அது நன்மை பயக்கும். இது ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்டா வரணுங்கிறார். ஒரு நீரோட்டம் திசை மாறுவதை போல சில நாட்களில் முழுமையாக அந்த சூழ்நிலையும் அவர்களுடைய நடவடிக்கையும் அவர்கள் குறித்த உங்களுடைய நடவடிக்கையும் அப்படியே டைரக்ஷன் மாறும். அப்படியே பார்த்து உடனே சிரிச்சு உடனே வந்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த சூழ்நிலை அற்புதமாக மாறுவதையும் வெகு இயல்பாக உங்க 2 பேருக்குள்ளார அந்த பழைய சுமூகமான உறவு வர்றதையும் பார்க்கணும். அதான் சொல்றாரு, நீரோட்டம் திசை மாறுவதை போல, ஒரு வாகனம் திசை மாறுவதை போல. அந்த தண்ணி திசை மாறுறப்ப பாத்தீங்கன்னா அப்படி போய் அப்படி திரும்பி அந்த ஓரமா போய் ஆறு வளையறத பாத்தீங்கன்னா அப்படி டக்குன்னு போய் இப்படிலாம் திரும்பாது.
அததான் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வந்தப்ப வேகமா திசை மாறி இருப்பீங்க. அது வரைக்கும் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, டக்குன்னு கட் பண்ணி திரும்பி இருப்பீங்க. அது வேற விதமான கட் அடிச்சு போறான்ல பையன் டூ வீலர்ல, அது மாதிரி அது. அதே மாதிரி வேகமா திரும்பி மாற்றம் வரும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப ஒரு அழகான இன்க்ளினேஷனா மாறி ஒரு 10-15 நாளுக்குள்ளார பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கிறதை நீங்கள் உணரலாம். என்ன அற்புதம் ஏற்பட்டது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பயிற்சி செய்வதன் மூலம் உங்களது வெறுப்பு அன்பாக மாறிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடக்கத்தில் இந்த வேலை மிகவும் கடினமாக, ஒரு மலை போல கடினமானதாக தோன்றலாம். ஏன்னா நாள் செஞ்சு பார்த்துட்டு இதை நிறுத்தின நிறைய பேர் நம்ம இருக்கோம். இதெல்லாம் அனுபவம் தான். இதுல லாலாஜி சொல்றாரு, அவருக்கு என்ன, அவர் சொல்லிட்டு போயிடுவாரு ஒரு இடத்துல உட்கார்ந்து, செய்யறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம ஒதுக்கிட்டு போயிடலாம். ஒதுக்குனா அதனால யாருக்கும் நஷ்டம்லாம் கிடையாது. எனக்கும் நஷ்டம் கிடையாது, அவருக்கும் நஷ்டம் கிடையாது. ஆனால் மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது, மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அதனுடைய சூட்சுமம் நமக்கு கை வரும். சைக்கிள் இருக்கு, ஒரு நாளைக்கு ஓட்டி பார்த்துட்டு உடனே வரலப்பா நமக்கு நேரா விழுந்துருது, யாராவது குடிச்சுக்கிட்டாதான் ஓட்ட முடியும், இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, 4 சக்கரம் உள்ள ஒரு வண்டியை வாங்கிட்டு போகாம அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் சைக்கிள் ஓட்ட முடியாது. ஆனா மெல்லமா அது விழுந்தாலும் சாஞ்சாலும் 4 தடவை எந்திரிச்சாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணும் பொழுது முதல்ல கடினமாக தோன்றிய ஒரு விஷயம் நமக்கு சர்வ சாதாரணமா மாறி போகுது. பேலன்ஸா சைக்கிள் ஓட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனால் மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அனைத்துமே எளிதாக மாறிவிடுகிறது. அதுபோல இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம குடும்பத்திலேயோ நம்முடைய அலுவலக நண்பர்களிடமோ பயன்படுத்துவது முதலில் மிகவும் ஏன்னா பிரச்சனை அங்க கிடையாது, என்கிட்டதான் இருக்கு. உடைக்க வேண்டியது என்னுடைய தடையை. இப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எதிராளிக்குள்ளார என்ன மாறும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா கிடையாது. கிட்டத்தட்ட 90% நமக்குள்ளார மாறி அது அங்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சம்ஸ்காரிக் பேட்டர்ன்ல நமக்கு எதிரில் செயல்புரிகிற எல்லாருமே நம்முடைய கண்ணாடிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளார அதை தூண்டுவது நம்மிடம் இருக்கிற சம்ஸ்காரம். நம்மகிட்ட இருக்கிற எண்ணம் கிடையாது. நம்ம இன்னைக்கு நல்லவர்கள், ஆனா போன பிறவில என்னன்னு தெரியாதுல்ல. அந்த சம்ஸ்காரிக் பேட்டர்னுடைய எஃபெக்ட் எங்க போய் ஒர்க் பண்ணணும்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்ப என்ன நோக்கி ஒருத்தர் நைன்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னாலே எனக்கும் அவருக்கும் சம்ஸ்காரிக் பேட்டர்ன் இருக்கிற கனெக்ஷன். இப்ப நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் இது அங்க ஒர்க் பண்ணுதோ இல்லையோ, இங்க ஒர்க் பண்ணுது, அங்க தெரியறது எல்லாம். இப்ப இது எப்படின்னு கேட்டா, முகத்துல ஒரு அழுக்கு இருக்குதுன்னு கண்ணாடியில பார்த்துட்டு கண்ணாடியை துடைக்கிற மாதிரிதான். ஆக்சுவலி என்னதான் துடைச்சுக்கணும் நான், பட் அங்க செய்யற வேலைய, ஆனா வேலை செய்யறது நான்ங்கிறதுனால எனக்கே அது நடக்குது, என்னை தெரியாமல் நடக்குது. இது ரொம்பவும் சூட்சுமமான ஒரு தலைகீழ் தத்துவம். அதனால லாலாஜி சொல்லியிருக்கிற இந்த அற்புதமான டெக்னிக்கை இன்னைக்கு நம்ம யார் மேலேயாவது, நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது நம்ம அதிகாரிகிட்டையோ அல்லது ஆசிரமத்துல நம்மளோட பழக வேண்டிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஒரு உரசல் விட்ட ஒரு நபரோடையோ, ஒரு சிஸ்டரோடையோ, பிரதரோடையோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த டெக்னிக்கை திரும்பியும் ஒரு முறை முழுசா படிச்சுட்டு நம்ம அப்படியே தியானத்துக்கு போயிடுவோம். அதுல எந்த விளக்கமும் சொல்லாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சுட்டு போயிட்டோம்னா அது நம்ம மனதுல பதிய போகுது. அதை நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போறோம். இந்த வேலை மிகவும் கடினமாக மலை போன்று தோன்றினாலும் தைரியமாக இதை செயல்படுத்துற ஒருத்தருக்கு எல்லாமே எளிதாகி விடுகிறது. உலகத்துல எளிதாக மாற்றப்பட முடியாத சிரமங்கள் என்று எதுவும் கிடையாது. இதுக்கு அடுத்த பகுதி, அருமை சகோதரரே, அவமதிப்பு. அவமதிப்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன, இது ஒரு அற்புதமான விஷயம். இதை நம்ம திங்கட்கிழமை பார்ப்போம். இந்த 3 நாட்களும் இந்த டெக்னிக்குக்கான நாள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு நாளை மறுநாள் நம்ம படிக்க மாட்டோம். அப்ப அந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் லாலாஜி மகராஜ் சொன்ன இந்த ஒரு டெக்னிக், அதாவது எதிராளியை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள்லாம் போகுது, அவர் என்னுடைய நலத்தை விரும்புகிறார் அப்படின்னு நினைக்கிறது. அவர் கண்ணுக்கு நேரா பார்த்து, அடாடா சார் என்ன சார் 3 நாள் லீவா போச்சு, அலுவலகத்துக்குலாம் விடுமுறையன்னு நினைக்காதீங்க. எங்க எது பாசிபிலிட்டியோ அங்க செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த 3 நாள்ல உங்களுக்குள்ளார ஏற்பட்ட உணர்வை பதிவு பண்ணிக்கலாம். இந்த 3 நாளும் திருப்பி திருப்பி இதை படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு தடவை படிச்சுட்டு விட்டுறக்கூடாது.
இந்த 3 நாளும் காலையில, சாயங்காலம் மீண்டும் மீண்டும் லாலாஜி மகராஜ் என்ன சொன்னாருன்னு அந்த டெக்னிக்க முழுசா படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, மெல்ல மெல்ல அதுல தெரியாத விஷயமெல்லாம் விளங்க செய்து பாருங்க. நம்ம இத படிச்சுட்டு அப்படியே தியானத்துக்கு போவோம். செயல்முறை. நீங்கள் பயப்படுகின்ற அல்லது அசௌகரியமாக உணர்கின்ற அந்த மனிதரை உங்களது நண்பராகவும், உங்களது நலத்தை நாடுபவராகவும் எண்ணுங்கள். இந்த பயிற்சியை தீவிரமாக முயற்சி செய்து பாருங்கள். தனியாக அமர்ந்து கொண்டு இந்த மனிதர் எனது நண்பர் மற்றும் என் நலம் விரும்புபவர் என்ற எண்ணத்துடன் தியானம் செய்யுங்கள். இதை தவறாமல் செய்ய வேண்டும். அவருடைய உருவத்தை உங்கள் முன் கற்பனை செய்து கொண்டு உங்களை பற்றிய தீய மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் அவரிடமிருந்து வெளியேறிவிட்டதென்றும் உங்கள் நலம் பற்றிய எண்ணங்கள் அவருக்குள் இடம்பெற்று விட்டதென்றும் எண்ணுங்கள். அவர் அருகே செல்ல வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் உங்கள் கண்களை அவர் முகத்தில் பதித்தவாறு நீங்கள் மூச்சை வெளிவிடும் போது உங்கள் அன்பு மற்றும் நேசத்தின் துகள்கள் அவர் இதயத்தை அடைவதாகவும், மூச்சை உள்ளிழுக்கும் போது அவருடைய இதயத்தில் இருந்து உங்களை பற்றி அவர் கொண்டிருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் நீங்கள் இழுத்து வெளியே எரிந்து விடுவதாகவும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மூச்சை உள்ளிழுத்தலும் வெளியேற்றுதலும் அடங்கிய ஒரு சுழற்சி ஏற்படும் வகையில் இந்த பயிற்சியை செய்தால் அது நன்மை பயக்கும். நீரோட்டம் திசை மாறுவதைப் போல சில நாட்களில் முழுமையாக அனைத்தும் திசை திரும்பிவிடும். என்ன அற்புதம் ஏற்பட்டது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பயிற்சி செய்வதன் மூலம் உங்களது வெறுப்பு அன்பாக மாறிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடக்கத்தில் இந்த வேலை மிகவும் கடினமாக, ஒரு மலை போன்று கடினமானதாக தோன்றலாம். ஆனால் தைரியமிக்க ஒருவருக்கு அனைத்துமே எளிதாகி விடுகிறது. எளிதாக்கப்பட முடியாத சிரமங்கள் என்று எதுவும் கிடையாது.